தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமே தமிழ்நாட்டுல அதிகரிச்சுட்டே வராங்க. என்ன அர்த்தம்? நீட் எக்ஸாமினேஷனை இன்று குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இரண்டாவது, தேர்ச்சி விகிதம். நீட் எக்ஸாம்ல தேர்ச்சி விகிதம் என்பதும் தமிழ்நாட்டுல நல்லா இருக்கு. ஆக இன்னைக்கு நீட் அப்படிங்கறத சமுதாயத்துல எல்லாரும் ஏத்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல என்னன்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை விவசாயிகள், குடிசையில் வசிக்கின்ற குழந்தைகள், மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட தயங்குகின்ற கால்கள் இன்று மருத்துவராக தங்கள் குழந்தைகளை பார்க்கின்ற சூழலை நீட் உருவாக்கி இருக்கிறது. அதனால நீட் என்பது தமிழகத்தில் இப்போது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இது திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் அரசியல் பிரச்சனை, மற்றபடி இது மக்களுக்கான பிரச்சனை இல்லை. உங்களோட கேள்விகள் முடிஞ்சது சார். வேற யாராவது புதுசா கேட்கறவங்களுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. கோவை மாவட்டத்திற்கு மீண்டும் பொறுப்பு அமைச்சர் இல்லாத ஒரு நிலை வந்திருக்கு. இத பத்தி யோசிக்க வேண்டியது திமுக. ஏனென்றால் இல்ல, இது கோயம்புத்தூருக்கான பொறுப்பு அமைச்சர் மட்டும் இல்லைங்க. நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல் வரும் காலத்தில் இன்னும் அதிகமாக நடக்கும். அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக அமைச்சரவையில் இருக்கின்ற எத்தனை அமைச்சர்கள் அவர்கள் அமைச்சருங்கிற அடைமொழி இல்லாம மக்களை சந்திக்க போறாங்க, இல்ல மக்களையே சந்திக்க முடியாத சூழல் வருமானு பாருங்க. ஒரு வருஷத்துல நாங்க வார்னிங்கும் சொல்லல, த்ரெட்டனிங்கும் பண்ணல. நீங்க செஞ்ச செயல்களுடைய விளைவை நீங்கள் விரைவில் பார்க்க போகிறீர்கள் அப்படிங்கறதா எங்களோட கருத்து. நாங்க யாருங்க த்ரெட்டன் பண்றதுக்கு? நாங்க யாருங்க வார்னிங் பண்றதுக்கு? நாங்க மக்கள் கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்றோம், விழிப்புணர்வு உருவாக்குறோம். பாருங்க, திமுக அமைச்சரவையில எத்தனை பேரு வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்கவங்க, தண்டனை பெற்றவங்க, எத்தனை பேருக்கு மேல ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அதனால முதல்வர் சொல்றாங்க பாஜகவோட துணை அமைப்பு இடி ஐடி அப்படிங்கறாங்க. இது என்ன இப்பவா சொல்றாங்க? அவங்க வேலை வந்தா மட்டும் அது பாஜக துணை. இப்ப வேற யாராவது வேலை பண்ணா அதிமுகவோட அமைச்சருடைய வழக்குகள் எல்லாம் நிறைய முடித்து வைக்கப்பட்டிருக்குது. அதே மேல நடவடிக்கை எடுக்காம திமுக அமைச்சருடைய பழிவாங்க. இந்த ஒவ்வொரு வழக்குமே அவங்கவங்க நீதிமன்றத்தை சந்திக்கிறாங்க, நீதிமன்றத்துல அவங்களோட தரப்பை சொல்றாங்க. திமுக அமைச்சர்களும் நீதிமன்றத்தின் வாயில என்ன நீதி இருக்குதோ வாங்கட்டும். நாங்க யாராவது நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம் எங்காவது தடுக்கிறோமா? நீதிமன்றத்துக்கு போனாதான் தெளிவா சொல்றாங்களே, நீங்க இத்தனை குற்றம் பண்ணிருக்கீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் கேக்குறாங்களே. சிறுவாணி தண்ணி போல ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி கோவை வந்த விஜய் சொல்லியிருக்காரு. கோவையில இந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? பல்வேறு பாசிட்டிவான இன்ஸ்டா சோஷியல் மீடியாவுல பாசிட்டிவான சிறுவாணி தண்ணின்னு சொல்லி நிறைய ஃபாலோ பண்ணி நிறைய இடங்கள் ஏற்படுத்தி நீங்க எல்லாம் தான் கூட இருந்தா இன்னைக்கு பாத்தீங்க. எப்படி போய் வீடியோவை கவர் பண்ணீங்க, எப்படி செய்தி சேகரிச்சீங்கன்னு நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு அரசியல் கட்சி, அதுவும் குறிப்பாக ஒரு சினிமா பின்புலத்தோடு வரக்கூடிய நபர் அப்படிங்கிறது நேச்சுரலாவே எல்லாத்துக்கும் ஒரு சினிமா நடிகர் வரும்போது பாக்குறதுக்கு அப்படிங்கிறது ஆர்வம் இருக்கும். இன்னும் டைம் இருக்குது. ஒரு அரசியல் கட்சியாக எப்படி அவர்கள் மக்கள் பிரச்சனையை எடுக்கிறார்கள், உள்ளூர் மக்களுடைய குரலை அவர்கள் எப்படி பிரதிபலிக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு அடிப்படை. அதனால வரக்கூடிய காலத்துல அதை பார்ப்போம். ஈரோட்ல மறுபடியும் சிவகிரியில பகுதியில மைதான பகுதியில் தோட்டத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துல சிவகிரிங்கிற இடத்துல தோட்டத்துல வயதான தம்பதிகளை கொலை பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக இந்த படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரானது, போதைப் பொருட்களுடைய நடமாட்டம், இவை எல்லாமே தமிழகத்தில் அதிகரித்து இருக்கிறது என்பதை சட்டப்பேரவையிலே அவர்கள் கொடுத்திருக்கின்ற அறிக்கையே சொல்கிறது. ஆனா நாங்க இதை சொன்னோம்னா, இல்ல நீங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, நீங்க மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாயிடுச்சு அதனால கேஸுக்கு வராங்கன்னு சொல்றாங்க. இது என்னங்க பதில்? இது மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகனால அதிகமா கிரைம் நடக்குமா? எஸ், நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல, குறிப்பா பாலியல் பலாத்கார வழக்குகள்ல இந்த நீங்க சொல்ற ஃபேக்டர் ஓகே. ஏன்னா அதிகமா அந்த குற்றத்தை சொல்றதுக்கு வரமாட்டாங்க. ஆனா சாதாரணமாக நடக்கக்கூடிய கொலை, கொள்ளைகள் இவையெல்லாம் எப்படி அவேர்னஸ்னால வரும், இது நடக்கிறதால வருது. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்களே செய்தி சேகரிக்கும் போது பாக்குறீங்க எத்தனை குற்ற செயல்கள் நடக்குது. குறிப்பாக தனியாக இருக்கின்ற முதியவர்களை குறிவைத்து அவர்கள் கொல்லப்படுவது, பணத்திற்காக, நகைகளுக்காக கொலை நடப்பது, செயின் திருட்டு, இவையெல்லாம் இன்னைக்கு அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. அரசாங்கம் இதை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணும். குறிப்பா போதைப் பொருள் தொடர்பாக எல்லாத்தோட கவலை இருக்கு. இளைஞர்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமா போதை புழக்கத்துல இருக்கிறாங்க.
ஆமாங்க, யார் இருந்தாலும் தப்பு செஞ்சாலும் அதை அரெஸ்ட் பண்ணணும், கண்காணிக்கணும். எங்க இருந்து வந்தாலும், வட மாநிலம் மட்டும் இல்லைங்க, பக்கத்துல வெளிநாடுகள்ல இருந்து கூட வருது. வெளிநாடுகள்ல இருந்து வரவங்களையும் கவனிக்கணும். நன்றிங்க. தேசத்துல நட்டா வராரு. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.